இன்னும் உன்னை நீ சின்ன பொண்ணாவே நினைச்சிட்டு இருக்க. இங்க பாருமா, உனக்கு கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. அதுக்காக நீ வச்சிருக்க போட்டோல இருக்க ஆளுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? மாமா, நான் சிரிச்சதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா. நியாயமா இதை செய்ய வேண்டிய என் அப்பா எந்த கவலையும் இல்லாம சீட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா நீங்க உங்க பில்டிங்ல வாடகைக்கு கடன் நடத்துறவளுக்கு இவ்வளவு மெனக்கடுறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. அபி, இந்த பில்டிங்ல கடன் நடத்துற யாரோ ஒருத்தரா இருந்தா நான் இவ்வளவு மெனக்கட மாட்டேம்மா. என் தங்கச்சி மகனி, உங்க அம்மா எங்கூட பிறக்காத தங்கச்சி மானஸ்திமா. நீயாவது உங்க அப்பா சீட்டு விளையாடுறாருன்னு வாய் விட்டு சொல்ற, ஆனா அவ ஒரு நாள் கூட தான் புருஷனை எங்கேயும் விட்டு தரவே மாட்டாமா. அவர் வேலைக்கு போகாத விஷயத்த அவர் வாயால சொல்லிதாமா எனக்கே தெரியும். உங்க அம்மா உங்களை விட 100 மடங்கு அன்பு காட்டி என் பையனை பார்த்துக்கிட்டாமா. அதுக்காக நான் காட்டுற சின்ன நன்றி கடன் தான் இது. மாமா, நீங்க யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் யோசிக்காம தலையாட்டுவேன். ஆனா மாமா, தங்கச்சியும் தம்பியும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது மாமா. அம்மா, நீ எப்பவும் அவங்கள கைவிட மாட்ட, நல்லா பாத்துக்குவ. அது வேற இது வேறம்மா, புரிஞ்சுக்க. உன்னை பாத்துக்கவும் உன் மேல அக்கறை செலுத்தவும் ஒரு ஆள் வேணுமா? மாமா, அதுக்குதான் நீங்க இருக்கீங்க, ரகு இருக்கா. எனக்கு வேற என்ன குறை இருக்கு மாமா? அபி, உன்னை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் உனக்குன்னு ஒருத்தன் கூட நிக்கிற மாதிரி இருக்குமா? அபிக்குதான் இப்ப கல்யாணம் பிடிக்கல, வேணான்னு சொல்லுதுல, விட. இங்க பாரு, பேசாம இருக்கியா இல்லையா? கோபத்தை கலப்பாத. அபிமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. மாமா, தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா வாழ்றத என் கண்ணால பாக்கணும் மாமா. இங்க பாருமா, நம்ம நல்லா இருந்தா எல்லாரையும் பாத்துக்கலாமா. எல்லாரையும் நம்ம நல்லா வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நாம நல்லா இருக்கிறதுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவாரு மாமா. சரி மாமா, நான் அப்படியே கிளம்புறேன். கடையில நிறைய வேலை இருக்கு. அபி, நாளைக்கு இதை விட அதிகமான போட்டோ கூட அபி வேணாம் தான் சொல்லும். வேண்டான்னு சொன்னாலும் கோவமா சொல்ல மாட்டேன் மாமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவ. ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணி வைங்க, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அபி, இவரு பாக்குற மாப்பிள்ள யாரும் சரியில்லை, நீ அவசரப்படுறத. மகனே, கண்டிப்பா என் கல்யாணத்துக்காக நான் அவசரப்படவே மாட்டேன் ரகு. ரகு, வரேன். பிசினஸ்ல ஜெயிச்சிட்டு வரேன். Excuse me. May I come in? வாங்கம்மா. என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? Of course. நான் உன்னோட அம்மாடா. அபி டெய்லர் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். டெய்லரா? What? ஆமாம்மா. அந்த டிசைன் கொஞ்சம் பாருங்களேன். Wow. Nice work. Perfectly stitched. நல்லா தச்சிருக்காங்க. யாரு டிசைனர்? நான் சொன்னனே, அபி டெய்லர். அவங்க தான். ஆச்சரியமா இருக்கு. யூ ரைட்மா. ஒரு டெய்லருக்குள்ள இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. துல்லியமா 1 இன்ச் மாறாம. பா, நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நீங்க போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி எனக்கு தந்திருக்க இந்த 15 டேஸ்ல நான் அந்த டெய்லரை வச்சு நல்லா இன்னோவேட்டிவா புதுசா டிசைன்ஸ் பண்ணி நம்மளோட பிராண்டையே சும்மா அப்படியே மாத்தி செட் பண்ண போறேமா. திங்க் லோக்கல், ஆக்ட் லோக்கல்னு சொல்ற மாதிரி இந்த லோக்கல் டெய்லரை வச்சு குளோபல் மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ண போறேன். அசோக், ஃபேஷன் மார்க்கெட்ல நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. கால் ஃப்ரம் டிசைனர்ஸ் ஃப்ரம் பிரான்ஸ், இட்டலி, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கூட்டிட்டு வா. நீ சக்சஸ் ஆவறதுக்கு ஒரு டெய்லரா? என்ன பேர் சொன்ன? அபி டெய்லர். Whatever. எனக்கு ஹோப் இல்ல. எனக்கு இருக்குமா. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. Okay. Well then, this is your game, your rules. But remember, you have to win for sure. Definitely, ma. All right. 15 days. Very crucial, huh? All the best. Good luck. Yeah.
என்னக்கா வாடகை எப்ப தருவேன்னு கேட்டாரா? எப்பவும் போலதான். மாப்பிள்ளை போட்டோ காமிச்சாரா? ம். அபி, அவர் உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து நிறைய மாப்பிள்ளை பாக்குறாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஆள் வந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் அக்கா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏபி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்க முடியாதா என்ன? கண்டிப்பா முடியாது. ஏன்? வர ஆளு என் அப்பா மாதிரி குடும்பத்தை பத்தி கவலைப்படாம இருந்தானா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதுவும் சரிதான். அப்படி ஒருத்தன் உனக்கு மாப்பிள்ளைய வரமாட்டாங்கக்கா. உன் குணத்துக்கு. என்ன ராஜகுமாரன் தான் வருவானா? கண்டிப்பா வரதான் போறான். நீயும் கல்யாணம் பண்ணிக்க தான் போற. அதை நாங்க பார்க்க தான் போறோம். நடக்கும்போது பாப்போம். அப்படி பிடிவாதமா பேசாதக்கா. உனக்குன்னு ஒருத்தன் இனிமே பிறக்க போறது இல்ல. இந்நேரம் அவன் உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பான். நீ தான் அவனை கவனிக்காம விட்டிருப்ப. பாத்தியா, மணி அடிக்குது. நான் சொன்னது உண்மைதான். கொஞ்ச நேரம் உங்க ராஜா ராணி கதையை நிப்பாட்டுறீங்களா? வேலையை பாருங்க. ஹலோ ஹலோ அபி, நான் சுபத்ரா பேசுறேன். சொல்லுங்கக்கா, என்ன புது நம்பர்ல இருந்து வரீங்க? இது என் ஆஃபீஸ் நம்பர். ஓ, ரொம்ப முக்கியமான விஷயம் அபி. நீ உடனே என் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா? உங்க ஆபீஸ்க்கு வரணுமா? அங்க எனக்கு என்ன வேலை? ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு போயேன். உனக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு. அக்கா, எத்தனை செட் ட்ரெஸ், என்ன மாடல் சொல்லுங்க, முடிச்சு கொடுத்துடுறேன். அதான் சொன்னனே, பெரிய ஆஃபர். நீ எங்க கம்பெனிலேயே கூட ஒர்க் பண்ணலாம். அக்கா, சாரிக்கா, நான் என் கடையை விட்டு எங்கேயும் வர முடியாது. வரவும் மாட்டேன். அபி ப்ளீஸ், ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு. எங்க எம்டியே உன்னை நேர்ல பார்த்து பேசுவாரு. யார் பேசினா என்னக்கா? என் கடையை விட்டு நான் எங்கேயும் வந்து வேலை செய்ய மாட்டேன். அபி ப்ளீஸ், சொல்றத கேளு. அக்கா, கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? யாருக்கா போன்ல? உன்னை இப்ப எங்க கூப்பிட்டாங்க? ஏன் இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுற? நம்ம கஸ்டமர் தான் தானா? அவங்க இடத்துக்கு வந்து நான் வேலை செய்யணுமா? அது எப்படி நம்ம கடையை விட்டுட்டு வெளியில வேலை செய்ய முடியும்? அபி, அதுக்கெல்லாம் ஒத்துக்காத. நிச்சயமா ஒத்துக்க மாட்டேங்க்கா. இது வெறும் கடை மட்டும் இல்லக்கா, என் அம்மாவோட கனவு. அதை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ணா, கத்திரிக்காய் எவ்வளோண்ணா? கத்திரிக்காவா? கிலோ 40 ரூபாமா? என்னது 40 ரூபாவா? விக்கிற விலைவாசி தாமா நான் சொன்னேன். இங்க பாருங்கண்ணா, கத்திரிக்காய் சென்னையிலேயே 28 ரூபாய்க்கு விற்கும் போது நம்ம ஊரு, அதுவும் எல்லா பொருளையும் விலைய வைக்கிற கோயம்புத்தூர்ல போய் 40 ரூபாவானா? என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? சரிண்ணா, உங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம். 30 ரூபா ஓகேவா? அபி, இந்த ஊர்லயே ஃபேமஸ் டெய்லர் நீதான். அபி டெய்லர்னு சொன்னா போதும், இந்த ஊரேல திரும்பி பார்க்கும். நீயே 10 ரூபாய்க்கு பேரம் பேசலாமா? அண்ணா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு அபி. ஒவ்வொரு காசும் விதை நெல்லு மாதிரி, அதை பத்திரமா வச்சுக்கணும். அப்பதான் 1 10 விளைய வைக்க முடியும். உன்கிட்ட பேசி சமாளிக்க முடியுமா? எடுத்துக்க அபி. நீங்க தான் அபியா? அபி டெய்லர்? ஆமாங்கக்கா. நீங்க? நான் ஆண்டாள், காலேஜ் ப்ரொஃபசர். ஆனந்தி உங்க தங்கச்சி தானே? ஆமாக்கா. சாரி மேடம். ஆமா. ஆனந்தி என்ன பண்றா? அவ இப்ப வீட்ல படிச்சிட்டு இருப்பா மேடம். அவ நல்லா படிக்கிறாளா மேடம்? நல்லா படிக்கிற பொண்ணுதான், ஆனா ரெகுலரா காலேஜ்க்கு வர மாட்டேங்கிறாளே. சேச்சே மேடம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கிளாஸ் ரூமை விட்டு வெளியில வந்திருக்காம இருந்திருப்பா. அதான் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது அவ அங்க இருந்ததே இல்ல. எப்பவும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்கள மாதிரி நல்லா படிக்கிறவங்களோட தான் சேரணும். அப்பதான் ரெகுலரா சரியா காலேஜ்க்கு வர முடியும். உங்க தங்கச்சிக்கு அப்படி யாரும் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ரெகுலரா காலேஜ்க்கு வரணும்னு சொல்லுங்க. நான் வரேன்.